இன்னைக்கு டேயோட கடைசி மேட்ச் போல் டிசைடர் மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க. தேர்டு டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. யாராக பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் வர்சஸ் வினோத் மெமோரியல். இப்போ திருவெற்றியூர் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. வினோத் மெமோரியல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு பால்ல. டாட் பால். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்லையும் மிடில் நான் ஸ்ட்ரைக்லையும் 1 and only பவர் பிளே ஓவர் போட வெள்ள வினோத். செகண்ட் ஒன். நல்ல ஷாட். லாங் ஆன். கிளியர் ஹிட்டிங். பாட்டம் ஆஃப் த பேட்ல எடுத்தாரு. எங்கேயோ போயிருச்சுங்க. அந்த பில்டிங்கை தாண்டி ஒன் பிச்சில் போயிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த பார்க்னு சொல்லலாம் பிரகாஷ் பேட்ல இருந்து. தேர்ட் ஒன். பிஃபோர் லென்த் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா கிடையாது. ஒன் பிச்சில் பிடிப்பாங்க. சிங்கிள். முகி ஸ்டேக்ல சந்தைக்கு அப்புறம் முதல் பந்து நல்ல நீல இடத்துல லோகே கிராஸ் பேட்டர் விட்டாரு. டவுன் த ட்ராக் உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடுவாங்க. ரன்னிங் பிடிந்து விக்கெட் காட்டுறேன். ஐயோ சேஃபா மோதிட்டாங்க. சேஃபா பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உடம்புல நினைக்கிறேன் இங்கே கிடந்துருச்சு. ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. எத்தி விட்டாரு. அதுக்கடையில் இன்னொரு ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் முறையில் ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு ரவுண்டா 10 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் மணி ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனால் பேட்ல சரியான மீட் இல்லை. உள்ளே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஹிமினேஸ் இருக்காரு. சிங்கிள். ஃபுல் டாஸ் பால். ஐயோ கைக்குள்ள தாங்க போச்சு. மேலே நடேஷ் இருக்காரு. பேக் டு பேக் 2 சிங்கிளானு பார்த்தா தப்பான த்ரோ. நல்ல பேக்கப் இங்கே நவீன். தேர்ட் ஒன். டவுன் த ட்ராக் ஃபுல் டாஸ் பால். சிவா இருக்காருங்க சப்ஸ்டியூட் ஃபீல்டரா. மிஸ் ஃபீல்ட் பார்க்க முடியுதாங்க. 2 ரன் ஓடி எடுத்தாங்க அதுக்கடையில். நல்ல ஷாட்டுங்க. பவர்ஃபுல் ஹிட். கேப்லன்னு பார்த்தா சிவா. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். சிங்கிள். வாக்கிங் லென்த் கொஞ்சம் தாங்க ஆஃப் ஸ்டம்பை தட்டி இருக்கும். லெக்கெட் மாதிரி போட்டாரு. மேல பாண்டி பண்ணியிருக்காரு. பிச்சிலே பிடிச்சாரு. நல்ல த்ரோ. 2 ஓவர் முடிவுக்கு வருது. 16 ரன் ஆடி இருக்காங்க. எந்த விக்கெட் இழக்காம இந்த ஓவர் போட வெள்ள வினோத் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்றாரு. பாடி அட்டாக்கு வேகமாக வந்தார். பாடி லைனில் அங்கே ஃபீல்டர் ஹிமினேஸ். சிங்கிள். இன்சைட் எட்ஜ் இங்கே கிடக்கும். அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி பார்க்குறாங்க. ஸ்டெம்ஸில் படலை. சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச் நினைக்கிறேன். பாட்டை முட்டு இங்கே தொங்கிரும். டிஸ்டன்ஸ் கவர் ஆகல. மணி எங்க ஃபீல்டர் பாலுக்கு கீழே போனாரு. ஆனால் விட்டுட்டாருங்க. லைஃப் கொடுக்குறாங்க. சரியான த்ரோ. லெக்கெட் மாதிரி போட்டாரு. ஸ்டெம்ப் மேல போச்சு. பாடியை உரசிட்டு டாட் பால். ஏறி போய் நின்னாரு. ஃபிளாட்டா கொடுத்தாரு. அங்க ஃபீல்டர் டாட் பால். ஓய்யோ அவரை தாண்டி போயிருச்சு. ஓவர் த ஹெட். 6 ஃபிளாட்டா ஒரு 6 பிரகாஷ் பேட்ல இருந்து. ஆக்சுவலா இந்த ஓவர்ல தான் இவருக்கு லைஃப் கொடுத்தாங்க. லைஃப் கொடுத்தத கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். ஆஸ்டன்ஸ்ல பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. சரியா படல அப்படிங்கிறப்ப அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும். அடிக்கப்பட்ட பந்து அது எத்தனை 3 ஓவர் முடிவுக்கு 27. நோ விக்கெட். வினோத் மெமோரியல். இந்த ஓவர் போட யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹிமினேஸ் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர் த கையில இருந்து ஸ்லாட்ல இருந்துச்சு. ஃபிளாட்டா எடுத்துட்டு போயிட்டாரு. ரைட்ல உட்கார்ந்துச்சா எப்படி பார்த்தாரு அந்த அண்ணா. சந்திச்ச முதல் பந்து அவர் இந்த ஓவர்ல. செகண்ட் ஒன். பேக் ஃபுட் ஏறி போய் பாட்டம் முட்டு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பாப்போம். தாண்டி போயிருச்சுங்க. எங்கேயோ பேக் டு பேக். இங்க 2 6 பிரகாஷ் ஆன் ஃபயர் இந்த மேட்ச்ல. காட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். நேருக்கு நேரா ஃபிளாட்டா வித்தை கொடுக்காத பந்து. கம் பேக் டெலிவரி. ஃபுல் டாஸ். சென்ஸ்ல பல்ல நோ பால் கொடுத்துருக்காங்க. பீமர் கழுத்து ஏற்கிற முயற்சி. பவுலர் ஆன் பிரஷர்னு சொல்லலாம். ஃப்ரீ ஹிட் பால். இலவச அடி. ஃபுல் டாஸ். கமான் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். இந்த பந்து பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஒன் மோட்ஸ்ல இங்க பவுண்டரி போயிருக்கு. another பீமர். இங்க 2 பீமர் நோ போட்டா காரணத்தால பவுலர் சேஞ்ச் பண்ணனும். ஒரு நடேஷ் வந்திருக்காரு ரீப்ளேஸ்மென்ட் பவுலரா. நடேஷ் போட்ட ஃபர்ஸ்ட் பால் ஒய்ட் ரீபால். ஃப்ரீ ஹிட் பால். பேட்ல சரியான மீட் இல்ல. தரையில ஆட்டாரு. அது எத்தனை ஓட்டம்? 1 2 ரீச் ஆயிட்டாரு. 2 ரன். போன பால் ஒய்ட் ரீபால். வெல் லெஃப்ட் எடுத்தாரு. ஒய் லைனுக்கு உள்ள டாட் பால்.
யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து 4-6 இல்லாம நல்லா பிடிச்சி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். முயற்சித்தார். அது எத்தனை ஓட்டங்கள்? 1-2 2 ரன் இதுவும். 2 4 ஓவர் முடிவுக்கு நோ விக்கெட் 53 ரன்னு. நிறைய பார்ட்னர்ஸ் 50 இந்த டோர்னமெண்ட்ல பார்க்க முடியுது. போன ஓவரில் மட்டும் 26 ரன் வந்திருக்கு, எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. இந்த ஓவர் கூட பாண்டிமணி வந்திருக்காரு, நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. கடைசி ஓவர் 1 ரன் ஓடி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பால் டேர்ன் ஆகும், ஏமாந்துருக்காரு ஃபீல்டர். 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. 3 ரன்னுக்கான தேடலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் கிராஸ் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 ரன் + 1 ரன் அவுட். பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் போன பால் ஒயிட் ஏரி பால் ஸ்லாட்ல இருந்துச்சு. லாங் ஆஃப் திசையில அந்த ஃபீல்டர் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு சிவா. அவரையும் தாண்டி போயிருச்சுங்க. 6 மச்சு நீட்டட் 6. சோலோவா அந்த மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பிரகாஷ். அந்த 6க்கு அப்புறமா கீப்பர் க்ளோஸ் போயிட்டாரு. வந்த திசையில ஆஃப் ஸ்டெம்ஸ்ல கிளவர் பேட்டிங், இங்க சென்ஸ் ஆஃப் பேட்டிங் பார்க்க முடியுது. ஆதி ஒரு சதீஷ் பெரிய செலிபிரிட்டி பால் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஷாட், லாங் ஆஃப்ல டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கைக்கே போகும். நல்ல டேக், கேட்சா பிடிச்சி போட்டிருக்காரு சிவாங்க. ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸுங்க பிரகாஷ். 1 மேன் எடுத்துட்டு போனாரு. இவ்வளவு ஸ்கோர் வர்றதுக்கு காரணமா முக்கிய புள்ளியா இருந்திருக்காரு. அத்தனை பேட்ஸ்மேன் ஜமீல் லாஸ்ட் 2 more. நல்ல ஷாட், நேருக்கு நேரா ஒரு ராக்கெட்டை ஃபிளாட்டா கிளப்பி விட்டாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. கோலும் போட்டிருக்காரு. கோல் போஸ்டுக்குள்ள போயிருக்கு. சந்திச்ச முதல் பந்து 4. லாஸ்ட் 1 more. டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து ஒயிலேனுக்குள்ள தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்பையர் ஒயிட் கொடுக்க மறுத்திருக்காரு. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு போயிருது. 5 ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 72 ரன் ஆடி இருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. 73 டார்கெட் ஃபார் திருவெற்றியூர். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்லையும் நடேஷ் நான் ஸ்ட்ரைக்லையும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சானுங்கிற முனைப்போட வந்திருப்பாங்க. அதை தான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இங்க 1 and only பவர் பிளே ஓவர் போட லெஃப்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டர் ஹரி வந்திருக்காரு. டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து சிங்கிள். நடேஷ் ஸ்ட்ரைக்ல பெரிய சுத்தலுக்கு போனாரு. ஒயிலேனுக்கு உள்ள அப்படிங்கிறப்போ டாட் பால். அகைன் ஒரு பெரிய சுத்தல். இதுவும் டாட் பாலா மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து 2 டாட். சுட்டி குழந்தை குட்டி பாலகன் ஹரி. கேப் லைன் பார்த்தா ஃபீல்டரை தாண்டிச்சுன்னா அது கண்டிப்பா பவுண்டரி. இன்டு தி ஆடியன்ஸ். டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நல்ல பந்து, புள்ளி பந்து. பேக் ஃபுட் வந்தாரு. வித்து கொடுக்காத பந்து அகைன். இதுவும் டாட் பாலுங்க. ஒரு முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 5 ரன்ல பிடிச்சு போட்டுருக்காரு. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில கிளின்டன் வந்திருக்காரு. ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபிளாட்டா போச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ்ல இருந்து. கியர் சேஞ்ச் பண்றாங்க. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நோ பால் கொடுத்துருக்காங்க. கழுத்து யாருக்க முயற்சி. 1 பவுன்ஸ்ல இதுவும் பவுண்டரி அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு பாலுக்கு எக்கச்சக்க ரன்ஸ் வருது. ஃப்ரீ ஹிட் பால். நல்ல ஷாட், ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் தாங்க சொல்ல முடியும். போட்டாக எல்லாம் தாண்டிருச்சு. ஃப்ரீ ஹிட் பால்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு நவீன். ரெண்டு பாலுக்கு 15 ஆயிருச்சு. ஃபுல் டாஸ், நோ பால் அகைன். ஒரு கழுத்து யாருக்க கேட்ச பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது விக்கெட் அப்படிங்கிறப்ப 2வது ஃப்ரீ ஹிட் இந்த ஓவர்ல இறங்கிற போது. ஆக்சுவலா இதே இன்னிங்ஸ்ல ஹிமினேஸ் 2 பீமர் நோ போட்டு பவுலர் சேஞ்ச் பண்ணாங்க. அதே கட்டாயத்துல வினோத் மெமோரியல் இருக்காங்க. பவுலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பவுலரா ஹாதில் வந்திருக்காங்க. நல்லா ஷாட்டுங்க. வாட் அ ஹிட். எங்கேயோ போயிருச்சுங்க. ஆடியன்ஸ் பேட்ல இருந்து 1 பவுன்ஸ்ல அவுட் ஆஃப் தி பார்க். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிரகாஷ் இதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி இருப்பாரு. அதே மாதிரி பழிவாங்கல் ஷாட் மாதிரி இருந்துச்சு. பேட்ல சார் எனிமிட் இல்ல அப்படிங்கிறப்போ வித்தே கொடுக்காத பந்து சான்ஸ் டபுளானு பார்ப்போம். விஜய் எங்க ஃபீல்டர் சிங்கிள். இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த ஃபீல்டர் அவரை தாண்டி போயிட்டு இருக்கு. செகண்ட் அட்டம்ப்ட்ல எடுத்தாரு சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல. அங்க ஃபீல்டர் கைக்கு போகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டா டைம் பண்ணாங்க. ஜமீல் கேட்ச் டிராப் அப்படிங்கிறப்போ 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 ரன். 2 ஓவர் முடிவுக்கு 32, நோ விக்கெட். 3வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிரகாஷ் வந்திருக்காரு. பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பவுலிங்ல என்ன பண்ணி கொடுக்குறாருன்னு பார்ப்போம்.
குத்த விட்டார்னா பம்ப் ஆகும். அதை தாங்க பார்க்க முடியுது. ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. செகண்ட் ஒன் க்ளீன் போல்ட். லெக் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டு போயிருக்கு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஸோ இங்க இருந்து மொமெண்டம் யாரு பக்கமா போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஏபி ராஜு யூவியன். பேக் ஃபுட்ல போனாரு. குயிக்கர் ஒன் டாட் பால். ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு. கேப் லைன் பார்ப்போம். அது எத்தனை ஓட்டம்? 1-2. 2 ரன்கள். லாஸ்ட் 2 மோர். வித்தே கொடுக்காத பந்து அவரே பிடிச்சிட்டாரு. இது வரைக்கும் 5 பால் போட்டு வெறும் 6 ரன் தான் வந்திருக்கு. ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவர்ல. இன்சைட் எட்ஜ். இந்த ஓவர்ல வர்ற அனதர் விக்கெட். ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுதுங்க. ஸோ பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காரு இங்கே பிரகாஷ். 3 ஓவர் முடிவுக்கு 38 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட் இழந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 35 தேவை. ஒரு பெரிய டார்கெட் தேவை. நடேஷ் என்ன பண்றாரு பார்ப்போம். அங்கே பவுலிங் எண்டில் யங்ஸ்டர் குழந்தை அறி வந்திருக்காரு. முதல் ஓவரை நல்லா பிடிச்சி போட்டிருந்தாரு. பவர் பிளே ஓவரை. இந்த ஓவர் என்ன பண்றாரு பார்ப்போம். மேட்ச் ஓவராக இருக்க போது தாரையிலே ஆடி இருக்காரு. நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல விவேக் வந்திருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து பாட்டம் முட்டு. அகைன் விஜய் நோக்கி போயிட்டு இருக்கு. பேக் டு பேக் 2 சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பேட் மேல ஏறி போயிருக்கு. விழுந்து போட்டிருக்காரு இந்த பந்தை. டாட் பால். ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ். 3 ஃபீல்டர் முக்கோணமா ஒண்ணு கூடுவாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்க பிரகாஷ். அவருக்கு இன்னைக்கு டேங்க ஃபீல்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஓவராலா நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வெள்ள வினோத் ஸ்ட்ரைக்ல ஒரு பந்து நேருக்கு நேரா மட்டார் முட்டு பிளாட்டா போச்சு. பிஜி அதை விட ஃபாஸ்டா வந்தாரு. சிங்கிள். வாட் அ ஓவர். இங்க சுட்டி குழந்தை ஹரி அவரோட 2 ஓவருமே ரொம்ப சீக்கிரமா இருந்திருக்கு. மேட்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. 4 ஓவர் முடிவுக்கு 43 2 விக்கெட் இழந்து. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 30 ரன் தேவை. இந்த கிரவுண்டில் சாத்தியமானு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த கடைசி 6 பால் போட ஜமீல் வந்திருக்காரு. பேட்ல சார் என இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு டாக்கும் வேல்யூபிளாக இருக்கும் பவுலிங் டீமுக்கு. நடே ஸ்ட்ரைக்கில் எல்லா பாலும் 6 அடிக்கணும். லெக்கெட்டர் போட்டாரு. நல்ல கீப்பிங் இங்கே. டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர் ஒன். டாட் பால். வினோத் மெமோரியல் வெற்றியை உறுதி பண்றாங்க இந்த மேட்ச்ல. நல்ல ஷாட். ஒரு ஆறுதல் ஆறாதான் இருக்கும் கண்டிப்பா. பில்டிங்கை தாண்டிருச்சு. டவுன் த ட்ராக். நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல உள்ளதான் இருக்காரு. கேட்சை நல்லா பிடிச்சிருக்காரு. அத்தனை பேட்ஸ்மேன் மணி லாஸ்ட் ஒன்று இன்னைக்கு டேக்கு இந்த மேட்சுக்கு அப்படிங்கிறப்போ ஃபீல்டர் உள்ளே வந்துட்டாரு. அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. இந்த மேட்சை வினோத் மெமோரியல் வின் பண்றாங்க. 3rd டீமா பிரைஸ் பண்ணி தராங்க. ஹார்ட் லக் திருவற்றியும். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் பிரகாஷ். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இந்த மேட்சுக்கு 2 மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க. ஹரி யங்ஸ்டர் சுட்டி குழந்தை 2 ஓவர் போட்டு 10 ரன் விட்டு கொடுத்து நல்லா பிடிச்சி போட்டுருந்தார் இந்த கிரவுண்டில்.